இத்தாலியின் மிக நீண்ட நதியான இந்த தைபர் நதிக்கரையில் அமைந்திருப்பதோ புனித திருமுழுக்கு யோவானின் பாப்பிரை பேராலயமாகும். இந்த திருக்கோவிலை சிறப்பாக்குவது என்னவென்றால், நாம் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு புனித பொருளான மரிய மகதலேனாவின் பாதத்தை இது கொண்டிருப்பதாகும். இந்த மாபெரும் பேராலயத்தின் கட்டுமானம் ரோமையில் தங்களுக்கான பெரிய இல்லத்தை கட்ட விரும்பிய புளோரன்ஸ் சமூகத்தினால் 1500களில் தொடங்கியது. அக்காலத்தின் மிகப்பெரிய கலைஞர்கள் அழைக்கப்பட்டனர். 80 வயதை கடந்த மைக்கேலாஞ்சலோ அவர்களும் கூட தனது வடிவமைப்புகளை சமர்ப்பித்தார். அவரது முழு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்துதான் பார்க்க முடியும். ஆண்டுகள் பல கழிந்து பல கட்டிடக் கலைஞர்கள் தங்கள் பங்கை சேர்த்தனர். இன்று நாம் காணும் ரெனைசன்ஸ் மற்றும் பரோக் பாணி கட்டடக்கலைகளின் அழகிய கலவை இதுவாகும். அழகை தாண்டி நாம் இங்கு காண வேண்டிய ஒன்றுதான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் முதல் சாட்சியான மரிய மகதலேனாவின் பாதம். புனித பூமியிலிருந்து தப்பி புரோவின்ஸ் மண்டலத்திற்கு வந்தபோது அவர் காலணிகள் இன்றி கரையிறங்கியதாக செய்திகள் சொல்லப்படுகின்றன. அவரின் பாதம் அவரது பயணம் மற்றும் பணி இரண்டிற்கும் தொடரும் அடையாளமாக மாறியது. அதனால் உலகம் முழுவதிலும் இருந்தும் திருப்பயணிகள் இதை பார்க்க வருகின்றனர். முக்கிய புனித பொருட்களோடு இவ்வாலயம் கலைத்தொழில்களால் நிரம்பியுள்ளது. நூற்றாண்டுகளாக இந்த திருக்கோவில் புளோரன்ஸ் வணிகர்கள், கலைஞர்கள், பிரமுகர்களின் சந்திப்பிடமாக இருந்து வந்துள்ளது. ஒரு நகரம் மற்றொரு நகரின் மையத்தில் தனது ஆவியை உயிர்ப்பித்து வைத்திருப்பதற்கான சாட்சியமாக இது நிற்கிறது என்றால் அது மிகையாகாது.